இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச கிரிப்டோ கரன்சி எப்படி ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். தென் அது போக எப்படி கிரிப்டோ கரன்சிஸ் பை பண்ணுறது இந்தியன் ருப்பீஸை வச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் கிரிப்டோ கரன்சி நேம் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஐஎன்ஆர் பேரில் வரும். ஸோ அந்த எஸ்சிஐ ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காயின் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ இன்னொரு காயின் நான் வந்து அதில் டைப் பண்ணுறேன். பீம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பீம்னு சொல்லி வந்துருச்சு. பீம் ஐஎன்ஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த காயின் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் மேலே டாப் சைடில் லெஃப்ட் கார்னரில் இருக்கல அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போ நீங்கள் லைட் மோடில் இருந்துச்சுன்னா ப்ரோ மோடுக்கு மாற்றிக்கோங்க பை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நான் ப்ரோ அப்படிங்கிற ஃபியூச்சருக்கு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் என்ன காயின் பை பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த காயினை வந்து சர்ச் பண்ணி ஃபஸ்ட் எடுங்க. ஸோ அதில் சர்ச் பண்ணுறேன் நான் இப்போ அதில் வந்து கேஷ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த காயினை தான் இப்போ நம்ம இன்றைக்கி பை பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கல அதை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்க்கு பை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் 100 ருபீஸ் போட்டு பார்க்குறேன். 100 ருபீஸ்க்கு பை ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ குவான்டிட்டி டூ லோ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அப்போ 100 ருபீஸ்க்கு நம்ம பை பண்ண முடியாது. ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம பை பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அதனால் நான் வந்து 150 ருபீஸ் நான் போட்டுக்கிறேன். 150 ருபீஸ் போட்டதுக்கப்புறம் அந்த டவுன் ஆரோ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பை தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கச்சில் ஃபஸ்ட்டு யார் செல் பண்ணுறாங்களோ அவங்க வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வேல்யூ வந்து இதில் ஆட் ஆயிரும். லிமிட் ப்ரைஸில் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிரிப்டோ காயினை உங்கள் இந்தியன் ருப்பீஸில் நம்ம பை பண்ணணும். இப்போது போர்ட்ஃபோலியோவில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ண உங்களோட காயின் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆர்டர் ஹிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் இப்போ இது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ண எல்லா காயின் டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் சிஜிபிடின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்டு வியூ உங்களுக்கு கிடச்சிரும். என்ன ப்ரைஸ்க்கு பை பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பை பண்ணியிருக்கோம், ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க, ஜிஎஸ்டி எவ்வளோ, ட்ரேடிங் ஃபீஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ கிரிப்டோஸ் எப்படி செல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் செல் பண்ண போகிற கிரிப்டோ செலக்ட் பண்ணிவிட்டு செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஐஎன்ஆர் பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ செல் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது யார் ஃபஸ்ட்டு பை பண்ணுறாங்களோ அவங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே 100% கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட காயின் டோட்டலாகவே செல் ஆயிரும். இப்போ நீங்கள் செல் பண்ண போகிற அந்த டோட்டல் காயினுமே வந்து செல் ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு காயின் எப்படி செல் பண்ணணுங்கிறத நான் காட்டுறேன். பீம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஐஎன்ஆர் பேரில் செல் பண்ண போகிறதுனால ஐஎன்ஆர் பேரில் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் பீம் ஐஎன்ஆருங்கிறத கிளிக் பண்ணேன். அதே ப்ராசஸ் தான். டவுன் ஆரோ கிளிக் பண்ணுங்கள். பை பண்ண போகிறவங்க கிட்ட கிளிக் பண்ணிவிட்டு 100% கொடுத்துட்டு செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக செல் ஆயிரும். செல் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபண்ட்ஸ் வாலெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்துப்போம். வாலெட் ஃபண்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐஎன்ஆர் வாலெட்டுக்கு வந்து அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிருச்சு நீங்கள் செல் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம செல் பண்ண ஆர்டர் ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்கணுங்கிறத நான் காட்டுறேன். ஆர்டர்ஸுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதுவரை செல் பண்ண பை பண்ண எல்லா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஓகேங்களா?